இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவோம். நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் இரட்சகரும் எங்கள் தேவனும், நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் இரட்சணிய கொம்பும் எங்கள் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிற தேவன், துதிக்கு பாத்திரராகிய இயேசுவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவம் வந்தாலும் இன்னும் உறவு செய்த இரவு நேரத்தில் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, புதிய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். ஆபத்து நாளில் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய எப்படிப்பட்ட இக்கட்டான நேரமாக இருந்தாலும், துன்பத்தின் நேரமாக இருந்தாலும், அது ஒரு வேதனையான நேரமாக இருந்தாலும், ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும், நெருக்கடியின் பாதையாக இருந்தாலும், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிரிட்டு வருகிற மாதிரி இருந்தாலும், அந்த சூழ்நிலை நிமித்தமாக மனிதர்கள் எதிரிட்டு வருகிற மாதிரி இருந்தாலும், கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு கர்த்தர் ஆதரவாயிருப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமீன்.